இந்த டோர்னமெண்ட்டோட ஒரே செமிஃபைனல் அறந்தாங்கி கோட்டை வர்சஸ் சாத்தியக்குடி. இந்த மேட்ச் 4 ஓவர், முதல் 1 ஓவர் மட்டும் பவர் பிளே. செமிஃபைனலுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ராஜ்கமல், நான் ஸ்ட்ரைக்கில் வெங்கட், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கலைஞர், லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். அவருக்கான ஓவர் த ஸ்டம்பில் இருந்து பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பால பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணும். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு ராஜ்கமல். பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை ஒட்டச்சு போட்டாரு. விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க, கான்ஃபிடண்டாக ஒரு அப்பீல் பண்ணாங்க, நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு ராஜ்கமல். மிகப்பெரிய ஆறு இப்போதான் லேண்டே ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 80-90 மீட்டருக்கு மேலே பதிவு பண்ணியிருப்பாரு. சூப்பரான ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை 60 ஸ்டம்பில் இருந்து உடச்சு போட்டாரு. விகேந்தர் ஸ்டம்ப் ஆடி இருக்காரு. சூப்பராக ஆடினாரு. சிக்கிட்ஸ் ஆட் ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு ராஜ்கமல். நெக்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட போல அகைன் குறுக்க கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி எந்த ரிலீஜியனில் போச்சோ 6 அதே மாதிரி அடிச்சிருக்காரு. ஒரு 4-6 4-6ன்னு இந்த ஓவரில் இதுவரைக்கும் 20 ரன் பதிவு பண்ணாரு ராஜ்கமல். ஃபர்ஸ்ட் பால் பிளேயோட லாஸ்ட் 1 ஓவர், போன பால் ஒரு வைட். இந்த முறை அடிச்சிருக்காரு ராஜ்கமல். பேட்ல இருந்து வர 3வது ஹியூஜ் 6. மிகப்பெரிய டிஸ்டன்ஸை கடந்திருக்கு. இந்த ஓவரில் 3-6 2 பவுண்டரி ஒரு வைடுன்னு மொத்தமாக 27 ரன் வந்திருக்கு. ரெண்டாவது ஓவர் போட ஷாம் ஃபர்ஸ்ட் பாலே விட்டு தட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கன், சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு. ஜட்டு அந்த பேரை வச்ச காரணத்துக்காகவே பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வில்லுந்து பிடிச்சிருக்காரு. பேட்ஸ்மேனா நீலமணி ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு திரும்பாரு. குயிக்கரான டெலிவரி சாம் கையில இருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. சாமே திரும்பி போயிருக்காரு. நல்ல டேக்கன். இந்த ஓவரில் வர 2வது விக்கெட் சாம் கையில இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் ஷேக் ஃபர்ஸ்ட் பாலே தட்டி விட்டு ஓடி இருக்காரு. 1-2 பார்த்தா நோ சொல்லிட்டாரு. ஒரு ரனோட ராஜ்கமல் ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆனில் பிள்ளை கலைஞர் இருக்காரு. அவர் கையில் தான் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் போகிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே கேட்ச் ஆனு பார்த்தா ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு. கேட்சை பிடிச்சிருந்தா 3வது விக்கெட்டாக இருந்திருக்கும். 2 ஓவரில் டாட் பாலோட இந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸலண்டான ஒரு ஓவர். ஷாம் 2 ஓவருக்கு 29 அடிச்சிருக்காங்க. இந்த ஓவர் போட்ட ஷாம் 2 ரன்னை விட்டு கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. 3வது ஓவர் போட அக்மல். 3வது ஓவர் போட அக்மல் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. 1-2 பார்த்தா 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும். ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டர் நடந்தா இந்த முறை ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் 2 ரன் ஓட்டாங்க. அவளோட செகண்ட் ஒன் இந்த முறை ஒரு பிளிக்கு மாதிரி அடித்தார். நேருக்கு நேர் மினி ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு ரன். அவளோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. தெளிவான மீட் இல்லை. அங்கே ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க. நல்லா ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். எஸ் இந்த பாலும் ஒரு ரன். பெரிய சாட் ஆட விடாமல் இது வரைக்கும் நல்லா போட்டுக்கிருக்காரு அக்மல். பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை ஃபுல் டாஸ் போட்டு தப்பு பண்ணிட்டாரு. ஆனாலும் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பாலும் ஒரு ரன். பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கலைஞா இருக்காரு. பவுண்டரி போடாமல் ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். எஸ் நல்ல ஃபீல்டிங். இதில் கீப்பர் ரனில் த்ரோவையும் அடிச்சிருக்காரு. இந்த பாலும் ஒரு ரன் தான். லாஸ்ட் ஒன் இந்த முறை லோ கேப்டா சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அக்மல். 2 ஸ்டெப்பில் நின்று சும்மா தூக்கி போடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தெளிவான இடத்துல தெளிவாக போட்டுறாரு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அக்மல். 3 ஓவருக்கு 35 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் போட 2வது ஓவர் போட்டால் ஷாம் அந்த ஓவரை 2 ரன்னுக்கு போட்டிருந்தாரு. ஸோ அதன் காரணமாக சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கலைஞன் நல்ல டேக்கன், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ஷாம். இந்த மேட்ச்சில் அவர் எடுக்கிற 3வது விக்கெட். பேசணும்னா வளர்த்துறக்கூட கார்த்தி போன பால் ஒரு வீடு போயிருக்கு. லோ பால் டாஸான பால் அடிச்சிருக்காரு. அங்கே பாயிண்ட் ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு. பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன். ஃபிட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு கார்த்தி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் தெளிவாக போட்டிருக்காரு. வேரியேஷனை காட்டியிருக்காரு ஷாம். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் லோ கேப்டா போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு பிளிக்கு மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கலைஞன் வந்துடுவார்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன். 4வது விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இந்த மேட்ச்சில் ஷாம். லாஸ்ட் 1 ஓவர் நீ பேட்ஸ்மேனா தமிழ் வேந்தன். லாஸ்ட் 1 ஓவர் உடச்சி போட்ட பால தட்டி விட்டுருக்காரு. ஒரு ரன்னுக்கான ட்ரையாக தான் இருக்கும். 2வது ரன்னாக இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது.
ஓவருக்கு 41 அடிச்சிருக்காங்க சாத்தியக்குடி. முதல் ஓவர் 27 ரன் போன நிலைமையில அடுத்த 3 ஓவரை 14 ரன்னுக்கு போட்டிருக்காங்க. நல்ல கம்பேக். அறந்தாங்கி கோட்டை பாவம் 11 42 டார்கெட் அப்படிங்கிற மேலே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் அசோக். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண நீலமணி. பிகைன் த ஸ்டம்ப் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அசோக். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை மிஸ் பண்ணிட்டாங்கிற வார்த்தை தெரிவிக்கிறாரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நீலமணி. பாலோட செகண்ட் ஒன் நம்ம உடச்சி போட்டார். பிகைன் த ஸ்டம்பில் அங்கே கார்த்தியை தாண்டி போயிடுச்சு. பவுண்ட்ரி. செகண்ட் பாலில் ஃபர்ஸ்ட் ரன்னை கொண்டு வந்திருக்காரு. அதை பவுண்ட்ரி அவன் கொண்டு வந்திருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் இந்த பிகைன் த ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட ஃபோர்த் ஒன் இந்த சுவிட்சுக்கு எடுத்துருமாரு. தெளிவாக காலை போட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே விக்கெட்டான்னு பார்த்தா கொண்டு வந்து ஏற்றாரு. விக்கெட்டாக மாற்றி கொடுத்துட்டாரு நீலு. சொன்னால் சாம் பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. ஃபஸ்ட்டு விளையாட்டு மட்டைக்கு அடிச்சிருக்காரு. அங்கே 2 ரன்னுக்கான ட்ரை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 ஃபீல்டருக்கு நடுவில் தான் போயிருக்கு. ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க டபுள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த அப்படி ஏக்கரா வந்திருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. நல்ல ஸ்டாப். 1 ரன். ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. 2வது ஓவர் போட ஷேக். ஃபர்ஸ்ட் ஒன் பிகைன் த ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. இந்த பேஸுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. குயிக்கரான டெலிவரி. டாட் பால். ஒன் அகைன் பிகைன் த ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. இந்த முறையை தெளிவாக போட்டிருக்காரு. ஷேக் பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை எதிர்த்து அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸான்னு பார்த்தா நீலமணி போயிட்டாரு. நல்ல ஸ்டாப். எக்ஸலண்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 ரன்னை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருக்கு. பவுண்ட்ரிக்கான சான்ஸான்னு பார்த்தா போயிரும்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆனில் நீலமணி கையில் போயிருக்கு. இதையும் 2 ரன்னை மாற்றுறாங்களான்னு பார்த்தா தெளிவாக த்ரோவை கீப்பருக்கு அடிச்சிருக்காரு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கவர்ஸில் செம்ம பாஸ்டாக போய்க்கிருக்கு. இது பவுண்ட்ரியான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணாலும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி. இந்த ஓவரில் வர 2வது பவுண்ட்ரி. சைஸாக மேட்சை ஒரு பக்கம் மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க அறந்தாங்கி கோட்டை. 2 ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு 24 அடிக்கணும். ஸோ இந்த ஓவர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஓவராக இருக்க போகுது. இந்த மேட்ச் ஓவர் போட போலீஸ் கார்த்தி கடுக்காடு கார்த்தி. 2வது ஓவர் போட கார்த்தி. 2வது ஓவர் போட கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு. இப்போ எந்த ஸ்டெப் ஆட பார்த்துருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி. செகண்ட் ஒன் இந்த முறை ஸ்டெம்புக்கு பின்னாடி வந்தார். அங்கே நல்லா ஸ்டாப் பண்ணார் கார்த்தி. இன்னும் ஓடலையா அந்த எண்ணில் அடித்து பார்த்துருக்காங்க. டாட் பால். போன பால் கீப்பர் பக்கத்தில் இருந்த ஆட்டான்னு சொல்லலாம். இந்த முறை சுவிட்சுக்கு திரும்பியிருக்காரு. தெளிவாக போட்டிருக்காரு கார்த்தி. முக்கியமான நேரத்தில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன். பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விலைக்கு போனார். ஐயோ சேஃபா. லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை இறங்கி போய் அடிச்சிருக்காரு. கேப்பில் தான் அவளுக்கும் 2 ரன் ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறாங்க. சக்தி வரட்டி வந்துக்கிட்டாரு. இங்கே ஓட்டாங்க 2 ரன். 3 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 6 பாலுக்கு 21 அடிக்கணும். இந்த ஓவரில் மேட்சோட மொமெண்ட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு கடுக்காடு கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி. அங்கே லாங்காலில் அடிச்சிருக்காரு. பிள்ளை நீலமணி இருக்காரு. விரட்டி வந்துருக்காரு. 2வது ரன்னுக்கான ட்ரைன்னு பார்த்தா ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஓடி பார்த்துருக்கலாம். மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்கு. 1 ரன்னோட ஸ்டாப் ஆகிருக்கு. செகண்ட் ஒன் இந்த முறை பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு. ஷேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை ஃப்ளிக்கு மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போயிருக்கு. பில்லர் வெங்கட் இருக்காரு. 1 ரன்னோட நோ சொல்லிட்டாங்க. செந்தே போகிறாரு அந்த எண்ணுக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அங்கே பில்லர் நீலமணி கையை வச்சுட்டு எடுத்துட்டாரு. 6 சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணுறாரு இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பெரிய ஷாட்டுக்கான ட்ரை குயிக்கராக போட்டிருக்காரு. தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் தெளிவான இடத்துல போட்டு டாட் பாலோட இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு ஃபைனலுக்கு உள்ளே போகிறாங்க சாத்தியக்குடி. ஹால் லக் ஃப்ரம் அறந்தாங்கி கோட்டை.